அல்லேலூயா. சரி, இப்போ இந்த 12 ஆண்டுகளில் இயேசு வந்திருக்கிறார் ஊழியத்தை நிமித்தம் நான் பெற்ற நன்மை அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேர் சாட்சி சொல்ல வரும்படி நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் ஒரு இந்து குடும்பத்துக்குள்ள இருந்தோம். நாங்கள் இருந்து வந்த நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் மகா கூட்டாமலியில் கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 வருஷம்தான் வாழ்ந்தா. அதுக்குள்ளே அவள் மாப்பிள்ளை ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாவே. 2 புள்ளிய, ஒரு பையன் 4 வயசு, ஒரு பையன் 2.5 வயசு பையன். 2ஐயும் தூக்கிக்கிட்டு நாங்கள் கூட்டாமலியிலேருந்து நாங்கள் இங்கே வரும்போது கண்ணீர். இப்போ ஒரு வீட்டில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கூட இல்லை, என் கணவர் இறந்து போயிட்டார். வீட்டில் 2 ஆம்பளைங்க உழைக்க கொடுத்தவங்க இறந்து போயிட்டா அந்த வீடு என்ன நிலமையில் இருக்கும் யோசித்து பாருங்கள். என் பையனுக்கு அப்போ தான் ஒரு 15-16 வயசு இருக்கும். தூத்துக்குடியில் ஒரு கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் என் மகளுக்கும் அப்புறம் ஒரு சின்ன வேலை கிடச்சிது. ஆனால் அந்த வேலை கூட பார்க்க போக முடியாத நிலமை. அந்த நிலைமையில் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. அவர் இப்படி ஆக்சிடெண்ட்டில் இறந்த உடனே எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்றாருன்னு கத்துவாரா தெரியலாம். ஒரே வாந்தி எடுக்கும், ஒரே ப்ரெஷர் ஏறி போச்சு. 180-200 இருக்கும். அவளை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவையும் வீட்டுக்கு ராத்திரி வந்தால் ஒரே கத்துவான். அப்புறம் நாங்கள் இங்கே தங்கரசி மாவட்டத்துக்கு தான் ஜெபம் பண்ண. அவியலாக ஒரு நாள் தற்செயலாக ஜெபம் பண்ணிட்டு போனாவோ அது எனக்கு அன்னைக்கு ராத்திரியெல்லாம் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு உட்காந்து இந்த செவத்து ஓரத்தில் உட்காந்து 2 பிள்ளைகளையும் 2 கையில் வச்சுக்கிட்டு உட்காந்து அழுவேன். அப்போ ஏசப்பா கிடையாது. ஒரு இந்து குடும்பத்துக்குள்ள வைராக்கியம் உள்ள இந்து. ஒரு நாள் கூட காலையிலே எழும்பி குளித்து பிள்ளையார் கோயிலுக்கு போகாமல் நான் ஒரு நாள் கூட வீட்டில் வேலை பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் இருந்தேன். அப்படி இருந்த நான் அப்போ சொல்லி அழுகுறேன். நான் ஒவ்வொரு தெய்வத்தையாக கும்பிட்டனே. ராத்திரி 3 மணிலேருந்து ஒவ்வொரு தெய்வத்தையாக கும்பிட்டனே. எனக்கு இந்த நிலைமையா நான் அந்த 2 பிள்ளைகளையும் எப்படி வளர்க்க போகிறேனே. அப்போ தான் ஆண்டவரோட கிருபை எனக்கு கிடச்சிது. அந்த ஜெபம் பண்ணிட்டு போன அன்னைக்கு ராத்திரி நான் அப்படி ஒரு அழுவுறேன். ஒரு கரம் அப்படியே என் கண்ணீரை தொடச்சிச்சு. அந்த கரம் இன்னைக்கு நான் பைபிளை திறந்து படிக்க ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். எத்தனையோ பேர் முகத்தில் வடிக்கிற கண்ணீரை துடைக்கிற தேவன் என் முகத்தில் உள்ள கண்ணீரை துடைச்சாரு. அன்னையிலேருந்து நான் அழுவவே மாட்டேன். அழுவணும்னு விருப்பம் ஆண்டவர் சமூகத்தில் தான் உட்காந்து அழுவனே தவிர வேறு யாரும்னாலும் நான் அழுவ மாட்டேன். யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட வர அதில் இருந்த இந்த ஜெபத்துக்கு நான் ஒரு நாள் கூட தடை போட மாட்டேன். என்னாலும் வீட்லேயும் ஜெபம் பண்ணுவேன். ஆலயத்துக்கு 5 மணிக்கு எழும்பி போயிடுவேன். இந்த கூடாரத்துக்கும் நான் ஒரு நாள் கூட வராமல் இருக்க மாட்டேன். அப்படி ஆண்டவர் எங்களை இன்றைக்கி அற்புதமாக நடத்தி 2 பையங்களும் அப்படி கூட்டாமலி ஊரில் 2 பேரும் இன்றைக்கி படித்து நல்ல வேலை பார்க்குறான்வ. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து அவனுக்கு கிருபை. ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அவன் போகிறதில்ல. இன்றைக்கி அவங்கள பார்க்குறவங்க ஆச்சரியப்படுவாங்க. அதை ஆண்டவர் சமூகத்தில் போட்டு ஒவ்வொரு நாளும் வளர்த்தது அந்த புள்ளிய இன்றைக்கி பார்க்குறவங்க ஆச்சரியப்படுவாங்க. கூட்டாமலி ஊரில் இது ஜெய்சீலம் அப்பா பேர் ஜெய்சீலம் புள்ளியலானி ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படத்தக்க அந்த புள்ளியில் ஆண்டவர் எடுத்து வழி நடத்துகிறார். அதே போல் என் பையனும் இப்போ நல்ல ஒரு வேலைக்கு போகிறான். என் மருமக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குடும்பமாக. என் பையெல்லாம் அப்போ வரல. நீங்கள் போறிய நாங்கள்லாம் வரமாட்டோம்னு சொன்னாவ. இப்போ குடும்பமாக ஆண்டவருக்குள்ளே அவன் ஞானஸ்தானம் எடுத்து நற்கரனை எடுத்து இப்போ நாங்கள் குடும்பமாக கோயிலுக்கு போகிறோம். அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வெள்ளிக்கிழமையான இங்கே ஜெபம் பண்ண வருவோம். திங்கக்கிழமையான ஆயத்த ஜெபத்துக்கு வருவோம். ஒரு நாள் கூட நான் வீட்டில் படுக்க மாட்டேன். இப்போ இந்த கொரோனான்னு ஒரு வியாதி வந்துச்சு. அது எனக்கு தான் 60 வயசுக்கு மேலே இந்த செவத்தியாரத்து ஊரில் எனக்கு தான் முதல்ல வந்தது. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 13 நாள் கொண்டு வெண்டிலேட்டரில் போட்டாங்க. எல்லாரும் நான் பிழைக்க மாட்டேன், பேபி பிழைக்கவே மாட்டேன்னு தான் சொன்னவா. ஆண்டவர்கிட்ட நான் விசுவாசமாக இருந்தேன். ஆண்டவர் எனக்கு உயிரை திருப்பி கொடுத்தா அவருக்காக தான் நான் வாழுவேன். ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து அவர் சமூகத்தில் காத்திருந்து நான் இன்றைக்கி ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு. ஏன்னா உயிரை திருப்பி கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். கஷ்டம் கண்ணீரோடு வந்தோம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி. நேற்று என் மூத்தமாக இன்னும் என் பிள்ளைய 2 இந்துக்களே இருக்குது. எனக்கு 4 பிள்ளைய, 3 பொம்பளை பிள்ளையே ஒரு பையன்.
இன்னும் நேற்று என் மூத்த மக வந்து என்னை இருந்துட்டு அவள் சொல்லிட்டு போகிறா, ஏம்மா எவ்வளோ நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு. நீ தினவா என்ன வரணும்னு ஆசை இருக்குது, வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்களோ அடுத்தவங்க, அதான் நான் சொல்ல, நீ தைரியமாக வா, அடுத்தவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா வரேன், அம்மா சொல்கிறேன், அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், அந்த சந்தோஷத்தை என் பிள்ளைய பெற்றுக்கிடணும்னு நான் என் பிள்ளைகளுக்காக நான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சாட்சி வீட்டுக்குள்ளே தான் முதல்ல எழும்பணும், அப்போ தான் அது தெருவுக்குள்ளே போகும், அப்போ தான் அது ஊருக்குள்ளே போகும்னு சொல்லி பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். அவளையும் நேற்று ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். இன்னும் ஒரு மகா இருக்கா, அவளும் ஆண்டவரை விசுவாசிக்கிற மகள் தான். எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே வரணும். அதே போல் யார் ரோட்டில் வந்தாலும் என்ன எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுவேன், எவ்வளோ எதுக்கு இப்படி கடந்து கஷ்டப்படுறியா, எதுக்கு இப்படி இருக்கிறீங்கன்னா வாங்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் தருவாங்கன்னு சொல்லி யாரனாலும் நான் எங்கள் வீடுகளில் பக்கத்தில் தான் இருக்குது, ரோட்டில் நின்று ஒவ்வொருத்தரையாக பார்த்து கூப்பிடுவேன். ஏன்னா ஆண்டவர் நமக்கு செய்த சந்தோஷத்தை, நமக்கு செய்த அந்த நல்லதை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. இந்த கூட்டத்துக்கு கூட நாங்கள் கூப்பிடாத ஆட்கள், பார்க்குற ஆட்களெல்லாம் கூப்பிடுவேன். அப்படி ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்காரு. கோடான கோடி சோத்திரம் ஏசப்பாவுக்கு. ஆமென். கரங்களை தட்டலாம். பாருங்க, இங்கே ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பெரிய கிருபையினால எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் அவங்க முகத்தை ஆண்டவர் காட்டி அவங்க வீட்டில் போய் நீ ஜெபிக்கணும்னு சொல்லி அவங்க போய் ஜெபம் பண்ணி அந்த குடும்பம் ஆண்டோடைய பெரிய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேறு சாட்சி, இந்த 12 ஆண்டுகள் இந்த ஊழியத்து நிமித்தம் நாங்கள் பெற்ற நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு சாட்சிகள் இருந்தால் நீங்கள் முன்பாடி வரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். நான் நிற்கிறது நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவரோட சுத்த கிருபை. அந்த ஊரில் பிறந்த இந்து குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளை தான். ஆனாலும் கல்யாணம் பண்ணி என்னோட உரிச்சில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பண்ணி போனாலேருந்து எனக்குள்ளே ஒரு சந்தோஷமே இருக்காது, எல்லா வசதியுமே இருக்கும், ஒரு குறையும் இருக்காது. ஆனாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. நான் ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டிலனாலும் உடனே இந்து கோயிலுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு போவேன். போகிற வழியில் கிறிஸ்துவ கோயில் இருக்கும், எட்டி பார்த்துட்டு என் பாடுகள் பிரச்சனை என்னைக்கு தீரும், ஆனால் எந்த நேரம் என்னங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு போராட்டமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்களும் ரொம்ப நல்லவங்க, எந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. ஆனாலும் வீட்டுக்குள்ளே ஒரு போராட்டம் எப்படி வருது, எங்கேருந்து வருதுன்னு என்னால் புரிஞ்சுக்கிட்டே முடியாது, அப்படி ஒரு பிரச்சனை. அதனால நான் போகிறப்போலாம் என்றைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு சொல்லிவிட்டு நேரே இங்கே போயிடுவேன் எண்ணெயை கொண்டுக்கிட்டு. அப்படி நான் எப்போதும் அவரை உள்ளே போனதில்லை, ஆனால் வெளியே நின்று நினச்சிட்டே போவேன். திரும்ப மகளுக்கு வந்து ஒரு 18 வயசு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு பிசாசு போராட்டத்தில் இருந்தா. நிறைய இடங்களில் நாங்கள் கூப்பிட்டு போய் பார்த்தேன், எதுவுமே அவளுக்கு விடுதலை கிடைக்கல. கடைசியாக இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியும், ஆனால் என்ன எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தங்கரசிக்காவான நல்லா தெரியும் எனக்கு. உள்ளே வந்து பார்த்தது கிடையாது, ஒன்றும் செய்த கிடையாது, இருந்தாலும் போவேன் வருவேன். அப்போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அங்கே போனால் விடுதலை கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, நீ எங்கெங்கேயோ கூட்டிகிட்ட. இந்து மரப்படி போனால் அதிகமாக தான் ஆகுது அவளுக்கு. அங்கே போயிட்டு திரும்பி வந்தால் பயங்கரமாக இருக்கும் போராட்டம். +2 10th நல்லா மார்க் எடுத்திருந்தா, 485 மார்க் எடுத்திருந்தா. கடைசியாக பார்த்தா 12th நல்ல மார்க் போயிட்டு அவளுக்கு படிக்க முடியல, பயங்கரமான போராட்டம். 18 வயசில் அவளை நான் கொண்டே போயிடுவேன், இருக்கே விட மாட்டேன், அவள் எனக்குரிய பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு அது கெட்ட ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு பில்லி சூனிய இதனால என் பிள்ளைக்கு அந்த ஒரு போராட்டம் வந்துட்டு. அதனால் நான் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தேன். அவள் அந்த இடத்துல அங்கே வாசல்கிட்ட வரையுமே வரமாட்டேன்ட்டா. என்ன இங்கே வரமாட்டேங்க, இங்கேயா கூட்டிகிட்டு வந்தா என்ன அப்படின்னால ஒரு ஏக்கம் ஏங்கிட்டு எனக்கு, இங்கேயா கூட்டிகிட்டு வந்தாங்களே, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, அப்போ என்ன பிரச்சனை இவளுக்குள்ளே இருக்குதுன்னு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போட்டு ரூமுக்குள்ளே போட்டு ஜெபம் பண்ணாங்க. பசங்கள்லாம் அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க இருந்து ஜெபம் பண்ணி மகளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை ஏசப்பா தந்தாங்க. அதுலேருந்து எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம். இனி எதுக்கு உயிரை கொல்லுவேன், எங்கெங்கேயோ போய் பார்க்குறோம், எதுவுமே சரியாகலை, இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு எதுக்கு. அது கடைசியாக நீ வந்து இனிமேல் யாரையும் நீ கையெடுக்கக்கூடாது, விக்கிரகத்தை கும்பிடக்கூடாது, நீ ஆண்டவரை தேடி போயிரு, மீறி நீ செய்தேன்னா திரும்பியும் உன் பிள்ளைக்கு இந்த பிரச்சனைகள் வரும், நீ ஒரு சத்தியம் பண்ணி மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எங்கள் வீட்டில் அவள் நல்லா சுகமாகி வந்தால் எங்களுக்கு அது போதும், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, வாழ்க்கையில் பணம் காசு எதுவுமே தேவையில்லை, என் பிள்ளை நல்லபடியாக கிடச்சா போதும்னு சொல்லிவிட்டு
அவங்க ஒரு சத்தியத்தை பண்ணாங்க, அதுலேருந்து அது வெளியேறி போயிட்டு திரும்ப கீழே விழுந்தோடனே நாங்கள் கூட்டிகிட்டு போய் எல்லாம் சரி பண்ணி இப்போ என் பிள்ளை நல்லபடியாக படித்து பிஎஸ்டி வரைக்கும் படித்தா கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க்கு, சப்ஜெக்ட்டு நல்ல ஒரு இதில் இன்னும் அவள் நல்ல டேலண்ட்டாக எத்தனையோ பேப்பர்ஸ் போட்டு பெரிய லெவல்லன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கா. அவள் வாழ்க்கையில் படிப்படியான உயர்வை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு இடத்துல திருமணம் அடங்கியும் எங்கள் சப்பா கிருபை செஞ்சாங்க. நல்ல கணவர் அமைய கிருபை செஞ்சாங்க. நல்ல ஒரு குழந்தையும் எசப்பா எவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் அவள் பெற்றெடுக்க கிருபை தந்தாங்க. குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்து பெற்றெடுத்து அவள் இப்போ உட்காந்து விளையாடுறா. எட்டாவது மாதத்துல ரொம்ப கஷ்டத்தான சூழ்நிலையே அவளுக்கு பிறந்தது. ஆனாலும் பிள்ளை எப்படி நாங்கள் வளர்க்க போகிறோம்னு நினச்சி வேதனைப்பட்டோம். ஆனாலும் எங்கள் கூட ஆண்டவர் இருந்தார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பாடுகள் மத்தியிலையும் ஏசப்பா எங்கள் கூட கரம் பிடிச்சி வருவாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம என்ன பாடோடு நம்ம அவர்கிட்ட கிடந்து மன்றாடி கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறோமோ அது நமக்கு அந்த விடுதலையை ஏசப்பா அதிலேருந்து கொடுப்பாங்க. அப்புறம் கொரோனா காலத்துலேயும் கூட திருமணம் ஆகாமல் என் மகளுக்கு இருக்கும்போது ஃபஸ்ட்டு கொரோனா எங்களுக்கு தான் வந்தது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் என் மகளுக்கும். அப்போ ஆம்புலன்ஸில் என் பிள்ளையை நான் தனியாக அனுப்புகிறேன். எங்கள் வீட்டுக்காரங்களும் 2 நாள் கழித்து வந்தது கொரோனா. பிறகு ரொம்ப வேதனை. ஏசப்பா நாங்கள் உண்மை தேடி வந்தோமா, புறஜாதி மக்கள் மத்தியில் நான் வெக்கப்பட்டு நின்றக்கூடாது ஏசப்பா, என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நல்லபடியாக அவள் சுகமாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 நாள் கழித்து எங்கள் வீட்டுக்காரங்க போயிட்டாங்க. அப்போ இவங்க மாறி போனாங்கல்ல, அதனால இவங்களுக்கு தேவைதான்னு சொல்லிலாம் பேசியிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையும் ஆண்டவர் வெக்கப்படுத்தாமல் அவங்க போன இடத்துலையும் கூட ராஜ உபசரணையாக இருந்து சாப்பாடு ஜூஸுன்னு சொல்லி முதல்ல அவங்க போனதுனால அவ்வளோ ஒரு கவனிப்போடு நல்லபடியாக என் மக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது நாங்கள் எல்லோரும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடு கட்டினோம். எவ்வளவோ காசு பணம் இருந்தாலும் அப்போ கட்டுறதுக்கு அந்த சித்தமே கிடையாது. ஆண்டவர் என்னைக்கு தேடி 10 வருஷம் ஆகுது நான் ஆண்டவருக்குள்ளே வந்து சிபி தம்பி மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தோம். ஆனால் ரட்சிப்புன்னு எனக்கு இருக்கா என்னன்னு தெரியல, மாறி நாங்கள் 10 வருஷம் ஆகுது. இப்போவும் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் நல்லா இருக்கோம். பிள்ளைங்க நல்லா அன்பாக இருக்காங்க. சர்ச்சுக்கு போகிறோம் வரோம். ஒரு சமாதானத்தை ஏசப்பா அந்த இடத்துல தந்திருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஏசப்பா அந்த இடத்துல வல்லமையாக எடுத்து ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தணும். எல்லாம் மனம் திரும்பணும். இந்த சபத்தியாபுரம் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரிடமாக திரும்பணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் கொல்லுவேன் சாகடிப்பேங்கிற தெய்வம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு. அதனால் நாங்கள் மனம் திரும்பி வந்தோம். அது எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்புமுனையாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரங்கன்னா ரொம்ப ஆண்டவரோட எப்போதும் அவங்க மெசேஜ் கேட்குறது, பாட்டு கேட்குறது, காலையிலே நினச்சிட்டே தான் நான் போவேன். ஆஃபீஸ் போகும்போது அவ்வளோ ஒரு பாசம், அன்பு. ஆண்டவர்னா அவ்வளோ ஒரு அன்பு அவங்களுக்கு. ஒரு குடும்பத்திலே ஒரு சமாதானம், ஒரு மாற்றத்தை ஏசப்பா கொடுத்தாங்க. கோடி சோஸ்திரம் தகப்பான். நன்றி. ஆமே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். எல்லா மகிமை, துதி, கணம் எல்லாம் நம்ம ஆண்டவர் ஒருவருக்கு. வேற சாட்சிகள் இருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசுறது புரியுதோ புரியோ, ஆனால் நான் சொல்ல வேண்டியது சொல்லிக்கிறேன். நான் ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி என் பாப்பாவுக்கு வீசிங் இருக்கும். ஆனால் படிப்பில் நல்லா இருப்பாள். மின்சிக்கா படிப்பில் நல்லா படிப்பா. ஆனால் நாங்கள் ஸ்கூல் போகிறதெல்லாம் ரொம்ப நாள் கிடையாது. ஆஸ்பத்திரி போனாலும் ஃபோன் போட்டு கூட்டு பேர் உன் பிள்ளைக்கு உடம்பு செல்ல சொல்லுவாங்க. நான் செல்வகுமாரி ஆஸ்பத்திரியில் வீட்டுக்கு வந்து அலைஞ்சிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் ரம்யாக்கா வீட்டுக்கு வந்தேன். ரம்யாக்கா வீட்டில் அவங்க நான் ப்ரேயருக்கு போகிறேன், நீங்கள் இருங்கக்கா சொல்லிட்டாவ. அப்போ தான் 6 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம். 10 மணிக்கு வர சொன்னாங்க. நான் வரல. நான் ரம்யாக்கா வீட்டுக்கு வந்தேன். ரம்யாக்கா கொஞ்சம் பேசிட்டு அவங்க ப்ரேயர்களுக்கு வந்துட்டாங்க. நான் அப்புறம் தேடி பார்த்துட்டு சரி சொல்லி போகிறேன், நம்மளை தேடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். வந்ததில் தங்கரசேகர்னி கூப்பிட்டாங்க. யாரோ ஒரு அம்மா கூப்பிடுதுன்னு நானும் உள்ளே வந்துட்டேன். அது நான் எப்பயும் சொல்கிறது, அது எனக்கு ஒரு அம்மா வீடு மாற்றிட்டு தான். ஆனால் நான் வந்துட்டேன், உள்ளே வந்துட்டேன். வந்து என் பாப்பா சோறே திங்க முடியாது, ரொம்ப ட்ரிப்ஸ் ஏற்றணும் அந்த மாதிரி சொன்னாவே. இவ கொடுத்தா இவ திங்களான 2 வயசு சாப்பிடுச்சு, 2 பாப்பாவும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆஸ்பத்திரிக்கு 10 மணிக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏற்றணும்னா நான் போகல. 1:30 வரைக்கும் இங்கே சுற்றி வந்து 2-3 மணி ஆகிட்டு. என் ஏதாவது வந்துன்னா 5 மணிக்காமல் போவோம். அதான் 6 மணி வரைக்கும் ஆஸ்பத்திரி தான் எந்த இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இங்கேயே சுற்றி அப்படியே போயிட்டேன். ராவுட்டு ஆச்சு, மறுநாள் ஆச்சு. என் பிறகு ஒன்றும் செய்யலை. அப்புறம் பேபி அக்கா ஒரு நாள் போயிட்டேன். அதாவது ஆண்டவர் எத்தனை பேர் பார்த்தாலும் அவங்க மனத்தையும் பார்த்து ஒரு சிலர் தான். அது அவங்க அறிஞ்சு ருசித்து பார்த்தா தான் அந்த அருமை தெரியும். பேபி பற்றி சொன்னாவே ஏம்மா நீ சும்மா தானே இருக்கா, ஆண்டவர் ஃப்ரீயாக உனக்கு மருத்துவம் தந்திருக்காரு, நீ வான்னு கூப்பிட்டாங்க. நான் பார்த்தேன். செவ்வாய்க்கிழமை ஆச்சு, வியாழன் புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் ஆகிட்டு ஞாயிறு திங்கள் அடுத்த 8 நாள் வரைக்கும் நம்ம பாப்பாவுக்கு ஒன்றும் செய்யலை. ஃப்ரீயாகவே நம்ம இருக்கோம். பாப்பா நம்ம கைக்குள்ள தானே இருக்கோம். ஆஸ்பத்திரிக்கு போகவும் இல்லை, ஸ்கூலுக்கும் விடலை. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இங்கே வந்துட்டு அப்புறம் பேபி அக்காட்ட சொன்னேன்,
பேபி பாட்டி கூப்பிடாங்க, நம்ம திட்டுவாங்களோ அப்படி ஒரு பயமும் இருந்தது. நம்ம வந்ததில்லை. நம்ம ஆர்சி கோயில் ஸ்கூல்னால எனக்கு ஒரு மனம் மட்டும் இருந்துச்சு. ஆனால் சுகம் தந்தது ஏசப்பா. அந்த உணர்வு மட்டும் எனக்கு நல்லா இருந்தது. அந்த உணர்வுக்காகவே என் பிள்ளைக்காகவே நான் வரணும்னு நினச்சாலும் நினைக்கிறேன். இன்னும் ஏசப்பா தங்கச்சி அம்மாவோ எனக்கு ஒரு அம்மாவும் மனைவி நான் எப்படின்னா வந்துடுவேன். அன்னைக்குலேருந்து இந்த 9 மாதம் ஏசப்பா கிருபையை பிள்ளை நடத்தி வந்திருக்காங்க. ஆனால் என் 2 பிள்ளையை கொஞ்சம் சேட்டை பண்ணுவோம். ஆனால் அதுக்கடுத்து வீசிங் வரல. 2 பேரும் பண்ண சட்டைலாம் ஒரு நாள் அவன் மேலே சட்டையை தூக்கி இருந்துட்டேன். அது ரத்தம். அந்த ரத்தத்தை கூட என்ன பார்க்க முடியாமல் ஆஸ்பத்திரி போயிருக்காங்கல்ல. என் வீட்டுக்காரர் இவரும் 3 பேரும் போயிட்டாவ. சின்ன பிள்ளையை பார்த்தா சின்ன பிள்ளைல அப்போ எல்லாரும் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சூசைக்கு ஆர்டர் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் வரையும் நான் ஒரு அரை மணி நேரம் பிள்ளையை தடி வெளியே போயிட்டேன். அது நான் ஃபஸ்ட்டே பண்ணால் நான் அப்போவுமே செத்துருப்பேன். சூசைட் பண்ணி அது நான் வரையும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கவும் கரெக்டாக இருந்துச்சு. இங்கெல்லாம் ரொம்ப ரத்த காயமாகவும் ஒரே வலி. 1 மாதமாக எனக்கு வலியே போகவே இல்லை. அதுக்கடுத்து தங்கச்சிக்கா என்ன பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டாவே அப்புறம் சரியாயிட்டு. ஆனால் என் பிள்ளைக்கு வீசிங்க இல்லை. மண்ணை போட்டோமோ என்ன போட்டோமோ தெரியல. என் பிள்ளை செத்து பெற்று அந்த இதில் எந்த பிள்ளைக்கு தான் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்காகவே நான் கொண்டமேட்டு ஒரு கொலை வெறி மாதிரி ஏதோ மாதிரி ஆகி அதுக்கடுத்து பேபி பாட்டி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்து ஏன் பாப்பா நீ எப்படி இருந்தால் சிரிச்சா இருந்தா இவ்வளோ அடித்த பிறகு மனசே சரியில்லை ரொம்ப நாளாவே. ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒரு நாள் கொண்டி பட்டு வீசிங்க பிள்ளையா எங்கள் ஸ்கூலுக்கே விட முடியாது லேசானாலுமே. அதுக்கடுத்து மண்டலையும் ரொம்ப நாள் ஆகிட்டு. அப்புறம் ஒரு இடத்துல பார்த்ததில் யாருக்கும் கட்டி வரும்னு சொல்லி ஒவ்வொரு சொல்ல பார்த்து நமக்கு ரொம்ப பயம் வந்துடும் தெரியுமா. அதை பார்த்து ஸ்கூலுக்கே விட மாட்டேன். ஆனால் ஸ்கூல் போன உடனே இவ தான் அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க்கு ஃபஸ்ட் ரேங்கு எல்லாமே இவ தான். ஆனால் ஏசப்பா என் கூட எப்பவுமே இருப்பாவே. அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி லீவ் கூட சொல்லலை. எனக்கு ஏசப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு என் 2 பிள்ளையும் கூப்பிட்டு வந்துட்டேன். பாப்பா நீ ஏசப்பா நான் சொல்லிடுங்க. ஏசப்பாவுக்கு நன்றி. ஆனால் இவ்வளோக்குள்ளே நம்ம உயிரோட ஜீவனம் தந்தவர் ஏசப்பா தான். ஒரு நாள் 12 வருஷம் இருந்தது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது 9 மாதம் தான். இந்த 9 மாதம் எனக்கு என்னமோ 9 வருஷமே இங்கே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதனால் ஏசப்பாவுக்கு எப்போவுமே ரொம்ப நன்றி. என்னதான் எங்கள் அம்மா வீடு தான். ஏசப்பாவுக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேறு சாட்சிகள் இருக்கீங்களா? அந்த 12 ஆண்டுகள் இந்த ஊழியத்து நிமித்தம் நான் பெற்ற நன்மைகள் காரியங்கள் இருந்தால் நீங்கள் முன்பாக வந்து சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ஃபஸ்ட் நாள் வரும்போது ரொம்ப ஒரு பாரம் 2 இதில் வந்திருந்தேன். அப்போ தங்கச்சியக்க வெளியே போயிட்டு இருந்தாங்க. என்னம்மா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்கன்னு சொல்லும் போது வெளியே அந்த ப்ரேயர் ஹாலில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா வெளிப்படுத்துறது ரொம்ப கஷ்டத்தோடு இருக்க, ஆனால் பயப்படாத நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொன்னாங்க. அதுலேருந்து நான் அப்புறம் வர ஆரம்பித்தேன். நான் வந்து ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால எனக்கு இந்த இயேசுவை பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப உயிர்ப்பிச்சிச்சு. ஏதோ ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் ஏசப்பா ஏச்சு கொண்டிருக்கேன். எனக்கு பைபிள் என்னன்னு தெரியாது, ஏசப்பா என்னன்னு தெரியாது. ஆனால் ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ என் தங்கச்சிக்க சொன்ன ஒரு வார்த்தை, நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க ஏசப்பா, நீங்கள் வாங்க இன்னொரு நாள் ஜெபம் பண்ணி விட்றேன்னு சொன்னாங்க. அதுலேருந்து நானே தொடர்ந்து நடுவக்குறிச்சியில் போனேன். என் வீடு வாடகைக்கு இருந்தேன். அங்கேருந்து நடந்து வருவேன் என் 2 பிள்ளைகளையும் தூக்கிட்டு. அந்த ஒரு வார்த்தை என்னை உயிர்ப்பிச்சிச்சு. அதுலேருந்து வந்து அப்புறம் செவ்வாய்க்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை அந்த ப்ரேயருக்கு நான் வர ஆரம்பித்தேன். அதாவது ஏசப்பட்ட வார்த்தைகள் பேசுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போலாம் என்னன்னே தெரியாது. எனக்கு அம்மா கிடையாது. ஸோ எனக்கு லைஃப்னால் எனக்கு தெரியாது. அடிக்கடி பிரச்சனை வரும் எங்கள் வீட்டில். எனக்கு நல்ல ஹஸ்பண்டு தான், ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்போது இங்கே வந்து அப்போ வந்து ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க பேசும்போது சிபி அண்ணன் ஒரு வாட்டி லைஃப்பை பற்றி சொன்னாங்க. தங்கரிசேக்க சொல்லுவாங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைகளையும் கூட பேசும். அதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி. ஸோ அதை நான் வச்சு அந்த வார்த்தைகளை வாங்கி கொண்டு அப்புறம் என் குடும்பத்தை நான் நடத்த ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு என் பாப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சொல்லாமல் வரும். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்குமே அப்போவுமே பியூல அத்தைன்னு சொல்லிட்டு ஒரு அத்தை எனக்கு கூப்பிட்டு வருவாங்க. அவங்களும் ஜெபம் பண்ணி விடுவாங்க. இங்கேயும் நான் தங்கரிசேக்கா ஜெபம் பண்ணி விடுவாங்க, கேட்டுக்கிடும். அதுக்கு முன்னாடி என்னை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் இன்றைக்கி ஆஸ்பத்திரி போகலையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அப்படி நான் ஆஸ்பத்திரியில் தான் அலைஞ்சேன் ஃபுல்லும். அதாவது அவள் கூலிங் தண்ணியெலாம் ஒத்துக்கூடாது, ஆனால் அங்கே கூலிங் தண்ணி கொடுத்துருவேன். அதாவது எனக்கு அப்போ அதை குழந்தை வளர்க்க தெரியாது. ஸோ என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாது. அவள் எது கேட்டாலும் கிடக்கணும் கொடுத்துருவான். ஆனால் அடுத்த நாளே ஆஸ்பத்திரியில் போய் நிற்போம். எல்லோரும் கேட்பாங்க, இன்றைக்கி ஆஸ்பத்திரி போகலையம்மா நீங்களாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாப்பா வளர்த்தோம். அப்போ நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணும்போது எனக்கு தங்கரிசேக்கா ஜெபம் பண்ணி விடுவாங்க, உடனே கேட்டுக்கிடும். அதுக்கு பிறகு அந்த ஏசப்பா அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய நாணத்தை எனக்கு இங்கே வரும்போது எனக்கு கொடுத்தாங்க.
குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு கிருபை எனக்கு கொடுத்தாங்க. அதே போல் 2வது பாப்பா ஒரு வாட்டி ரொம்ப சிக்காவிட்டு சாகிற ஸ்டேஜுக்கு போயிட்டா. எங்கள் ஹஸ்பண்டு கூட இங்கே அவ்வளோ வரமாட்டாங்க. ஆனால் என் பாப்பா தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. அவளுக்காக ப்ரேயர் பண்ணேன். மறுநாள் எப்படி தான் ஆச்சுன்னு தெரியல, எஞ்சி உட்காந்துட்டு இருந்தான். நாங்கள் நினச்சோம் ஏவிஎம்ல அட்மிஷன் ஏன்னா அவங்க சொன்னாங்க 2 நாள் பாருங்கள் வரல அட்மிஷன் போட்டுருங்கன்ட்டு. இங்கே வந்து ஜோமனு மறுநாள் பார்க்க அவசரம் விளையாண்டுட்டு இருக்கா. அதுலேருந்து அவளுக்கு எந்த நோயும் இயேசுவா கிருபையில் வர்றதில்லை. நார்மலாக சளி பிடிக்கும், ஆனால் அவ்வளோ அந்த அவிய மருந்து அப்படி சொல்லுவாங்களா, அதை கொடுத்தோடனே இதாகிடும். இல்லைன்னா முந்தின ஏவிஎம்மில் தான் ஃபுல்லுமே கிடப்பேன். இவங்க ஒன்று கொண்டு போவாங்களா, நான் கொண்டு போவாங்களா, 2 பேரும் சேர்ந்து அங்கேயே தான் உட்காந்துருப்போம். எங்கள் அத்தை வீட்டில் கூட நான் 1 வாரம் தங்கி ஜெருசலேமுக்கு நான் பார்த்த நாட்கள் உண்டு. ஆனால் இங்கே வந்த அப்புறம் இயேசுவா கிருபையில் என் பாப்பாவுக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் ஆகினதே இல்லை. அதுக்காக இயேசுவாக்கு ஸ்தோத்திரம். 2வது எனக்கு உண்மையிலே லைஃப்னா என்னன்னே தெரியாது. இங்கே வரும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாங்கி கொண்டு தான் நான் அதுக்கு பிறகு குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தேன். அதுக்காக இயேசுவா ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமே. நல்ல சாட்சிக்காக கர்த்தரை துதிப்போம். ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டு. வேறு சாட்சிகள் கடந்த ஆண்டுகளில் என்ன கர்த்தர் இந்த இடங்களை நடத்தினார். கீழே இருக்க முடிஞ்சவங்க கீழே இருங்க, சேரில் இருக்க முடிஞ்சவங்க சேரில் இருங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வெளியே சண்டே ஸ்கூல் எடுத்துருவோமா? வெளியே சேர் கிடக்க, நீங்கள் வெளியில் உட்காருங்க சின்ன பிள்ளைங்க. இந்த ஊழியத்தின் நிமித்தம் ஒவ்வொரு வருஷமும் ஸ்தோத்திர கூட்டத்தில் வந்து அநேக சாட்சிகளை நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதம் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் ரொம்ப எங்களை ஆச்சரியமாக நடத்தி வந்தார். இந்த வருஷத்துலேயும் இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு நான் வரணும்னு திடீர்னு நினைக்கல. என் மக கூப்பிட்டா நான் சரி வேலைக்கிழமை அங்கே ஒரு இடத்துக்கு போகலாமே அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு 7:45 வரைக்கும் நான் அதை வரணும்னு கூட நினச்சி பார்க்கல. அதனால் என்னுடைய வேலையிலே செய்து முடிக்க என் மக இன்னொரு மக ஃபோன் பண்ணால் ஏமா போயிட்டு வந்துருங்களேன்ட்டு டக்குன்னு அந்த நேரத்தில் கிளம்புனேன். ஆனால் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நான் சொன்ன பார்த்தேன். அதனால் ஆண்டவர் என்னை விடாமல் கொண்டு வந்துட்டார் இந்த இடத்துக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். பாட்டாரதானே ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளோட பேசிச்சு. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். கடந்த நாட்களோட நானும் ஒரு இந்து குடும்பத்தில் வந்து பிறந்து ஒரு கிறிஸ்டின் குடும்பத்துக்கு போனதான். அதனால் ஆண்டவர் 42 வருஷம் போல் ஆண்டவர் என்னோட கூட வந்து கர்த்தர் நடத்தியிருக்கிறார். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் பிள்ளைகளை ஏற்றி வைத்திருக்கிறார். இப்போ இந்த ஊழியத்தில் என்னுடைய பிள்ளைகள், என் மகன், என் குழந்தை மகன் விஜய், என்னுடைய பேரன் கூட இந்த இடத்துக்கு கீபோர்டு போட வந்திருக்கான். எல்லாத்தையும் ஆண்டவர் ஊழியத்தில் இணைய உதவி செய்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். மூத்த மகளுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வருமானமே இருக்காது, மருமகனுடைய தொழில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஆனால் 3 பிள்ளைகள் இருந்துச்சு. எப்படி தான் கடந்து வரமோ தெரியலையா, என்னாலே உதவி செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையில் எப்படி நான் ஆண்டவரை ஜபித்து கொண்டே தான் இருந்தேன். பிள்ளையோட வாழ்க்கையில் எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் அந்த அப்பத்துக்கும் தண்ணிக்கும் அலைந்து தெரியாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் மூலமாக செய்து இந்த வருஷத்தில் அவன் 2 டிகிரி முடிச்சிருக்கான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். மூத்த பேரன் இன்னொரு மகளும் இந்த வருஷம் காலேஜுக்கு போயிருக்கா, பேத்தி. அதற்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு ஒரு மார்ச் மாதத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு கன்னத்தில். திடீர்னு வீங்கும், ரொம்ப வீங்கும். உள்ளுக்குள்ளே எந்த இடத்துல வலி இருக்குன்னு தெரியாமல் இருந்துச்சு. ரொம்ப விடிய கால ஜபத்துக்கு 2 நாட்களில் ஜபத்துக்கு போகும்போது ஜப எண்ணெயை தொட்டு போட்டு ஏசப்பா எதாக இருந்தாலும் எனக்கு அப்படியே சரியாக போயிடட்டுன்னு சொல்லி ஜபம் பண்ணிகிட்டே வந்தேன். திடீர்னு ஒன்றுமே தெரியல. அப்போ ஏசப்பா எதில் என்ன இருக்குதுன்னு தெரியல. நான் வேறு செத்து பல்லு தான் வச்சுருக்கேன். ஊரில் எந்த பிரச்சனையும் இருக்காது, பல்ல பெற்று எதில் வலி இருக்குது எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். சொன்னாலும் சரியாயிட்டு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு பழையபடி ரொம்ப வலி, கண்ணெல்லாம் வீங்கிட்டு. அப்பவும் எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. நல்லா சாப்பிட்றேன், சவைக்கேன், எல்லாமே சரி. அதுக்கு எந்த தடை இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு நாளைக்கு முந்தி தான் 2 இடத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கு. அது தட்டுப்பட்டுச்சு. அப்போ சொந்தக்காரங்க வந்து சொல்லும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனாலும் எசப்பாட்னு விசாரிச்சு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, இன்றைக்கி நீங்கள் வெளிப்படுத்துங்க எசப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மட்டும் போனேன். அவங்க சும்மா புண்ணு தான் அப்படின்னு ஒரு ஊசி போட்டு விட்டாங்க. அதனால் மறுநாள் ரொம்ப வேதனையோடு இருந்துச்சு. உடனே சுதா வீட்டுக்கு தான் போனேன். என் மகாட்ட போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அவளை போய் பார்த்து நேரில் பேசி அவள் இனி ரத்தத்துக்குள்ளே ஏசின்னு ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணி எனக்கு ஆர்வத்தொட்டு அம்மாவுக்கு பயங்களெல்லாம் எடுத்து போட்டுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜோம் பண்ணி விட்டான். அதுக்கு பிறகு 3ஆவது நாளில் எங்கள் குழந்தைங்களுக்கு வளைகாப்பு இருந்துச்சு. அப்போ அந்த நாளில் எங்கள் அம்மா போய் பார்க்கும்போது நார்மலாக இருக்கணும், நல்லா ஆயிரும் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணான். அதே போல் ஆண்டவர் வந்து திங்கக்கிழமை வரும்போது என்னுடைய கன்னத்தில் எந்த ஒரு வீக்கமும் இல்லாமல் ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக பாதுகாத்துக்கிட்டார். அந்த லேசாக அந்த கட்டிலிருந்து நீர் வந்து சரியாக நார்மலாக ஆகிட்டேன். ஆண்டவருக்கு கொடானுக்குடி சோத்திரம். என்னுடைய கணவனுக்கு வலது கையில் ஒரு இரும்பு கம்பி குத்திட்டு, அப்போ இந்த 3 விரலுக்கு இடையில்
3 விரல் வீங்கிட்டு. அவங்க உடனே செப்டிக்கு ஊசி போடலை. 2 நாள் கழித்து தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ போய் பார்த்தா ரொம்ப வீக்கம், ஆஸ்பத்திரிக்கு வரவே மாட்டேன்ட்டாங்க. உடனே ஏசப்பா சுகர் வேறு இருக்குது, இது நிமித்தம் எந்த ஆபத்தும் இந்த கையில் விரலில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி நான் சில கை மருந்துகளை போட்டோம். பிள்ளைகளும் வந்து பார்த்துட்டு எப்போ கண்டிப்பாக ஊசி போடுங்க பயந்து வரமாட்டேன்ட்டாங்க. ஒரு 10-20 நாள் அதனால் தொந்தரவு. அதனால் ஆண்டவர் லேசான காரியமாக தான் ஆகிட்டார். ஆண்டவர்கிட்ட நாங்கள் போட்டு ஜெபம் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் இருக்கோம், எல்லோரும் ஜெபம் பண்ணுறோம், அதையும் மீறி எந்த ஆபத்தும் எங்களுக்கு வரக்கூடாது, நீங்கள் இது லேசான காரியமாக அவங்க நம்புகிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், எல்லா வீட்டிலேருந்து விடுதலை தந்துடுங்க, அதுக்காக சோதனை நன்றி. எந்த ஒரு வீண்ட அளவுக்கு எங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த கண்ணத்துக்கு கூட டாக்டர்கிட்ட போகும்போது அளவில் தேய்மானமாக இருக்குன்னு சொன்னாங்க. அளவில் தேய்மானமாயா? அப்படிலாம் அந்த யார் என்ன செய்ய முடியும்? சரி அப்படிலாம் இருக்காது, இங்கே பல் டாக்டர்கிட்ட காமிங்க அப்படின்னாங்க. நான் பல் டாக்டர்கிட்ட போகிறேன். அந்த கட்டி இருக்க இடமா தெரிஞ்ச உடனே இங்கே செவிட்டாபுரத்துக்கு அன்றைக்கி வந்திருந்தேன். அதனால் டாக்டர் மாட்ட போய் பார்த்துட்டு அதுக்கு பேர் நான் ஒன்றும் செய்யலை, ஜோனிட்டு அந்த எண்ணெய் தான் போட்டேன். ஆண்டவர் லேசான காரியமாக அவர் எனக்கு ஆக்கினார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொண்டார். இன்னும் பிள்ளைகளுக்கு எல்லோரும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அங்கங்கே இருக்கிற இடத்துல பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய மூத்த மகனுக்கும் திருமணமாகி ஒரு 7 வருஷம் ஆகிடுது. ஆனாலும் கற்பத்தின் ஏதோ தாமதமாக இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் ஏற்ற வேலையில் கொடுப்பார் சொல்லி நான் அப்பொழுது எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் தங்கச்சி உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டா, குடும்பமாக அந்த இடத்துக்கு கொண்டு வரேன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கொண்டு வந்தார். வந்த நாள்லேருந்து அவ்வளோ பிள்ளைகளும் கணவனும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தில் வராங்க. அவளுடைய மகளுக்கு திருமணம் எப்படி முடிக்க பணம் காசு இல்லாமல் நம்ம ஊருக்கு வாமா, எப்படியாவது நல்ல கணவர் கிடைப்பாங்க, முடிச்சிடலான்னு சொன்னோம். அதே மாதிரி முடிஞ்சு இன்றைக்கி 2வது நாள் கல்யாண நாள் நேற்று. ஆனாலும் அவளுக்கும் கற்பத்தின் கணிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தருடைய சாட்சி ஆசிரியப்பேராக. ஹல்லேலூயா. கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த 12 வருஷம் இந்த இயேசு வந்திருக்கிற ஊழியத்தின் நிமித்தம் நான் விட வருவேன். என் பிள்ளைகள் அதில் இணைஞ்சிக்கிடுவாங்க, அதை பற்றி கேட்டுக்கிடுவேன். அதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் மறக்காமல் நான் அதுக்காக ஜூம் பண்ணுவேன். இந்த ஊழியத்துக்காகவும் முடிஞ்ச நேரம் வருவேன். ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி பலப்படுத்தியிருக்கிறாரு. இந்த வரன்னு நினைக்க கூட ஆண்டவர் வர வச்சிருக்காரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு எனக்கு உடனே கூட நன்றி செலுத்துக்கிறேன். சோத்திரம் நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. வேறு சாட்சிகள் இருக்கீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நேற்று கூட இந்த இடத்துக்கு காலையில் வரணும்னு நினச்சேன். மத்தியானத்துக்கு மேலே என்னால் வர முடியாத கூட ஒரு தடை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு சரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கர்ப்பப்பையில் கேன்சர்ன்ட்டாங்க. ஆனால் எடுத்தாச்சு 6 மாதம் முன்னுவிட்டி. அதுக்கப்புறம் நேற்று டாக்டர் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கிருமி அதில் அப்படியே பரவி இருக்குது, ஆனால் நீங்கள் வேலூர் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்ட்டாங்க. அதனால் என் தம்பி சொன்னால் நீ தான் வர வேண்டியிருக்கோம் அப்படின்ட்டு. நானும் விஜய் தம்பி கூப்பிடும்போது சாயங்காலம் கூப்பிடும்போது தம்பி எனக்கு வர முடியாது அப்படின்ட்டேன். சரிக்கா பரவாயில்ல, நீங்கள் அங்குள்ள மக்களை கூப்பினா என்னால் முடிஞ்சளவு அங்குள்ள மக்களை சொன்னேன் வாங்கட்டு. ஆனாலும் ஏசப்பா அந்த இடத்துக்கு அங்கே எங்கள் அம்மா ஆஸ்பத்திரி போகாதபடி தடுத்து நிறுத்திருக்காங்க. ஏசப்பாவுக்கு கொடாகொடி சோத்திரம். நீங்கள் அம்மைக்கு பூர்ண சுகம் ஏசப்பா கொடுக்கணும். ஜெபம் பண்ணிக்காங்க. ஏசப்பாவுக்கு நன்றி. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஆண்டவர் அவங்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் ஆண்டவரே பூரண சுகத்தை கொடுங்க, அற்புதத்தை அதிசயத்தை செய்யுங்க, நாமத்தை மைமைப்படுத்துங்க. ஆண்டவரே சரீரம் முழுவதும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டு. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை கர்த்தர் அற்புத சுகத்தை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, பலத்தை கட்டளையிடுங்க. நாமத்தை மைமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மைமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். வேற சாட்சிகள் யார் இருக்கீங்களா? பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். என் பையனுக்கு 2014 அந்த கூடாரம் இருந்துச்சு, பழைய கூடாரம். அதில் கூடாரம் போட்டிருந்து. அப்போது அந்த கோளாறு சத்துரு போராட்டத்திலேருந்து ரொம்ப இதாக இருந்தான். மிக்ஸ் ரொம்ப எல்லாரும் கிடந்து எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. தங்கச்சி கசுபி எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி கூடாரத்துலேயே 1 வாரமாக நாங்கள் இங்கேயே படுத்து இங்கேயே அவனுக்கு சுகம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கை காலெலாம் ஊறல் சொரிஞ்சிட்டே தான் இருப்பான். பிறகு திருப்பி ரொம்ப மிஸ் வந்தோடனே நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம். கேரளா சைடு தான், நாகர்கோயில். அங்கே போனோம். அங்கே போய் அங்கே பார்த்ததில் மூளைக்காய்ச்சல்
அப்படின்னாங்க. மூளை காய்ச்சல் இருந்து ரொம்ப பிழைக்க மாட்டாங்கிறதுலே இருந்துச்சு. ரொம்ப இந்த ஒரு மாதிரி ஆகிட்டான், பேச முடியாது, ஆளுக்கு கூட யாருன்னு கூட தெரியாது. அதுலேயும் ஏசப்பா அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே அவன் சொல்லுவான், அந்த இதில் படம்லாம் செவத்தில் படம் தான் தொங்கியிருக்கும். அப்போலாம் இதெல்லாம் இது ஏசப்பா வீடா ஏசப்பா வீடான்னு கேட்பான். ஏன்னா யாருக்குன்னு இந்த கூடாரத்தில் ஒரு வாரமாக படுத்தோமா, அந்த இதில் இந்த படம்லாம் தொங்கி கிடக்கும்போதும் அவன் அந்த ஞாபகத்துலேயே அந்த இருந்து அங்கே ஆஸ்பத்திரிலையும் அதே மாதிரி சொல்லுவான். அவனுக்கு எந்த இதுவுமே தெரியாது. அப்போ அவனுக்கு வயசு அந்த 14, இப்போ அவனுக்கு 23 வயசு ஆகுது. படிக்கையில் 9ஆம் கிளாஸ் முடித்தான். அப்போ படித்தான். அப்போ பாதியிலே அவனுக்கு படிக்க முடியல. இந்த கோளாறு மாதிரி வந்து காய்ச்சல், மூளை காய்ச்சல் வந்துச்சு. அதுலேருந்து 2 வருஷமாக பள்ளியிடத்துக்கே போகலை. வீட்டில் ஒரே சண்டை தான் போடுவான். ஐயா அப்பா எது சொன்னாலும் உடனே 2த்துக்கும் கோபம் தான் வரும். நான் அறுவலை இடத்துக்கு வெட்ட போகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவான். அப்போ நாங்கள் எல்லோரும் தங்கச்சி எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எப்பவும் இந்த கூடாரத்துக்கு வந்து இது கூடாரம் நடங்கி ஒரு 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு. நாங்கள் ஆசி ஜெபந்தான் அங்கேருந்து நாங்கள் அங்கிருந்து அதில் அவனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியும் நாங்கள் இருந்த கூடாரத்துக்கே தான் நாங்கள் வருவோம் அடிக்கடி ஜெபம் பண்ணுறதுக்கு. இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப அவனுக்கு அது வந்துச்சு, விடுதலை கிடச்சிச்சு. அப்புறம் என் கணவர் ரொம்ப குடிப்பாவ. முன்னால் வாரத்துக்கு ஒருக்கா குடிச்சிட்டே இருந்த வாட்டி கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் இப்போ 2018 ரொம்ப வேலைக்கும் போக மாட்டாவ, ரொம்ப குடிச்சிட்டே இருந்தாவ. அப்போ நாங்கள் எல்லோரும் கூடாரத்துலேருந்து நல்லா ஜெபம் பண்ணுவோம். அப்போ எல்லாருக்கும் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ரொம்ப மோசமாக ஒரு மாதிரி ஆகிட்டாவ, புத்தி சரியில்லாத மாதிரியும் ஆகிட்டாவ குடிக்காம. அப்போ தான் தங்கரிசைக்க சொல்லுவாவ, நீ நம்ம ஜெபத்துலேயும் இருப்போம், ஜெபமும் பண்ணுவோம், நீ அவன் எங்கே அந்த மதுரையில் கொண்டு ஆஸ்பத்திரியில் சேரு அப்படின்னு சொல்லுவாவ. அப்போ ஹாஸ்பிட்டல் சேருனாவ. அந்தளவு திருப்பி ரொம்ப மோசமாக இருந்தோன்னா திருப்பி ஒரு பிள்ளை மூலியமாக தான் கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்து. அப்புறம் அங்கே போனவுடனே இப்போ அதுக்கு பிறகு எந்த குடி பழக்கம் எதுவுமே கிடையாது. அவங்க கொத்தனார் வேலை தான் பார்க்காங்க, கட்டடத்து வேலை. ஒரு 10 பேரை வச்சு நடத்துவாங்க. வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது. அவங்களுக்காண்டி நிறைய பாவம் சாபத்திலிருந்து அவங்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ண விடுதலையும் கொடுத்தாங்க. என் மகனையும் கஷ்டத்துலேருந்து மூளை காய்ச்சலேருந்து உயிரை கொடுத்தாங்க. அதேமாதிரி கணவர் குடி பழக்கத்துலேருந்து இப்போ குடியை நுப்பாட்டி இப்போ 2 வருஷம் ஆயிட்டு. எந்த பழக்கமே கிடையாது. புயலை போடுவாங்க, குடிப்பாங்க, இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து தங்கச்சி வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணுவோம், அடிக்கடி வந்து ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு நல்ல எங்கள் வீட்டுக்கு எங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஆசீர்வாதமாக வந்திருக்கு. திருப்பி இப்போ வீடும் கட்டியிருக்கோம். அதுலேயும் நிறைய பக்கத்தில் ரொம்ப பிரச்சனை தான், இட பிரச்சனையிலேருந்து ரொம்ப இதிலேருந்து மீண்டு பாவம் சாபம் இப்போ எந்த இதில் எல்லாத்தையும் நீக்கி ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்ததுக்கு கோடான நன்றி. இப்போ அவன் படித்து மூளைக்காய்ச்சலேருந்து அவன் படிக்க மாட்டான்னு சொல்லியும் திருப்பி அவன் 3 வருஷம் காலேஜ் முடிச்சு திருப்பியும் அவனுக்கு ஆசீர்வாதமாக அவனை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சி அவனுக்கு வச்சு இப்பவும் நல்லா அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இன்னும் நல்ல உடல் சுகத்தை கொடுக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக பண்ணிடுங்க. நன்றி. வேறு சாட்சிகள் இருந்தால் 12 ஆண்டுகள் இயேசு வந்திருக்கார் ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், அற்புதங்கள் யாருக்கும் உங்களுக்குள்ள உணர்த்துதல் இருக்குது, போய் சொல்லணும், எழுமணும் அப்படின்னு தோணிச்சுன்னா நீங்கள் முன்பாக வந்து சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு சூத்திரம். இந்த நாள் ஆண்டவர் நான் வரணும்னு நினைக்கல. நான் நேற்று வந்து விஜயதேவி சொன்னபோது சரின்னு சொல்லியிருந்தேன். ஆண்டவர் இந்த இடத்துல நான் இப்போ கொஞ்ச நாள் வரவே இல்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல நன்மை செஞ்சுருக்காங்க. ஏன்னா எனக்கு பலவீனங்கள் இருக்கும் போதுலாம் ஆண்டவர் எனக்கு தாயும் தகப்பனுமா இருந்து என்னை தேய்ச்சிருக்காங்க. என் பிள்ளையில கணவரெலாம் பாதுகாத்து கொடுத்துருக்காங்க. வெளியே கணவர் வேலை செஞ்சுட்டு 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்தாலும் என் தேவன் பிள்ளையில எப்படி பாதுகாத்து என்னை வழிநடத்திருக்காரு. தேவைகளை சந்தித்தாங்க. வீடு கட்டணும் இந்த இடத்துல வச்சு நான் ஜெபம் பண்ணி ஜெப குறிப்பு எழுதி போட்டிருந்தேன். ஒரு ரூம் எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் தடங்கள் நிறையா வந்துச்சு. நான் உறுதியாக எதுனாலும் ஜெபம் பண்ணி இசப்பாட்ட எனக்கு வசனமாக ஆண்டவர் என்னை தேற்றுவார். பாட்டு படிப்பேன், பாடல் மூலயமா என்னை ஆண்டவர் தேற்றுவாங்க. இப்போ ஜெபம் பண்ணிகிட்ருக்க ஒரு ரூம் எடுத்துருக்கோம். மோஸ்ட்லி ஆட்பாட் சீட் தான் முன்ன போடணும்னு நினச்சிருந்தேன். ஏற்கனவே 2 ரூம் இருந்துச்சு. அதில் ஆட்பாட் சீட்டை போடணுன்ட்டு நாங்கள் இருக்க மோஸ்ட்ல தடங்களை ஒரு மோஸ்ட்ல சரின்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 3 மாதம் அதை கேப் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் நல்லா சர்ச்சில் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் மூலயமா ஆண்டவர் தந்தார். ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி எனக்கு ஏசப்பா சொன்னாங்க, தந்திருந்தாங்க. அந்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணியிருந்தேன். 3 மாதம் கழித்து ஒரு ரூம் எடுக்க நினச்சி மொதல் ரூம் எடுத்து காங்கிரீட் போட்டோம். மேலே அதுக்கப்புறம் நாங்கள் நினைக்கவே இல்லை. மறுபடியும் மேலே ஆண்டவர் 3 ரூம் மறுபடியும் எடுக்க உதவி செஞ்சுருக்காங்க. எப்படி தான் செஞ்ச ஆண்டவர் எனக்கு அவ்வளோவா செய்ய உதவி செஞ்சுருக்காங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக நல்லா நடத்தியிருக்காங்க. எவ்வளோ அழகாக கண்மணி போல் பிள்ளை இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்துகிறாங்க. நினைக்கும் போதுலலாம் அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுவேன்.
ஆண்டவர் நம்ம கூடயே இருந்து வழி நடத்துகிறாரு. எத்தனையோர்கள் நம்மளை இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அழகாக தேய்ச்சிறாரு. அதுக்காக சோத்திரம். இன்னும் வீடு கட்டணும் கொஞ்சம், அதுக்காக தேவைகள் இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆமென். வேறு சாட்சிகள்? ஏசப்பாவோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நாளாக இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்புறமேட்டா சரி பயந்து வேண்டாம், இன்னொரு வாட்டி சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி தான் ஏசப்பா அந்த சாட்சியை சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. பேபி வந்து 7 monthsலேயே பிறந்துட்டான். எனக்கு வந்து பிபி ஆகிட்டு உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப்புக்கு தான் போனோம். அன்றைக்கி டேட் கொடுத்துருந்தாங்க. செக்கப்புக்கு போயிருக்கும் போது 2 months முன்னாடியே பிறந்துட்டான். பிறக்கும் போது 1.3 kg தான். அப்புறம் என்ஐசியூவில் 5 days வச்சுருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் மொத்தமே 20 days கிட்ட வச்சுருந்தாங்க. பேபிக்கு நிறையா பிளட் டெஸ்ட்டு, நிறையா ஹெட் ஸ்கேனு எல்லாம் எடுத்திருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் பேபியை எனக்கு பார்க்கவே 5 days ஆகிட்டு. அப்போ ஒரு வாட்டியுமே ஃபீடிங் கொடுக்கும்போது நாங்கள் போய் கொடுக்கக்கூடாது, நர்ஸுக்கிட்ட தான் கொடுக்கணும். நர்ஸு தான் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணுவாங்க. எந்த ஃபீடிங் கொடுத்தாலும் பேபிக்கு உள்ளே இறங்காது, வாமிட் வருது, நோஸ்லேருந்துலாம் வாமிட் வந்துடும். என்ன பண்ணணுன்னே தெரியாது. அப்புறம் திருப்பி பேபியை என்கிட்ட கொடுத்தாங்க. திருப்பி நாங்கள் ஃபீட் பண்ணும்போது பேபிக்கு வாயிலேருந்து வாமிட் வந்துடும், நோஸ்லேருந்துலாம் வாமிட் வந்துடும். திருப்பி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் என்ஐசியூக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி 20 days கழிச்சு தான் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும் போதுமே இங்கேருந்து டேரெக்டாக பாண்டிச்சேரிலாம் போக முடியாது. பேபி வெயிட்டு 1.4 தான் இருந்துச்சு. அப்போது 1.25 kg தான் இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் அங்கே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா பேபியோட போன்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது இதுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஆகிட்டுனா எமர்ஜென்சி இருக்குது, எங்களை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு பேபியை டிஸ்சார்ஜ் பண்ணி பாண்டிச்சேரிக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன். அப்புறம் அங்கே போய் நிறையா ஹெட் ஸ்கேனு, நிறையா பிளட் டெஸ்ட் சும்மா எடுப்பாங்க. வீக்லி ஒன்ஸ்க்காக ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும், கிட்னி ஒழுங்காக டெவலப் ஆகலை, நிறையா அப்படி எடுத்துகிட்டு இருக்கும் போது அப்போ நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா இனிமேல் நான் இங்கே போக மாட்டேன், நான் இங்கே வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் காதுக்கு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, தலையில் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையுமே எடுக்காமல் ஏசப்பா எனக்கு இங்கே சாட்சி சொல்கிற முடியாது பண்ணியிருந்தாங்க. ஏசப்பாக்கு அதுக்காக நன்றி. இப்போ நார்மல் வெயிட்டுக்கு என்ன பேபிஸ் இந்த 1.5 yearsல என்ன பேபி என்ன பண்ணுமோ அதை தான் இப்போ இவன் பண்ணுறான். ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். ஏசப்பா நல்லா பண்ணி தந்திருக்காங்க. ஏசப்பாக்கு நன்றி. ஆமாம், நல்ல கரங்களை தட்டி அந்த மகிமைப்படுத்துவோம். ஆமாம், உங்கள் கணவர் வந்து ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஆண்டவர் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேறு சாட்சிகள் இருக்கீங்களா? ஜீவனுள்ள சாட்சிகள், உயிருள்ள சாட்சிகள். கடந்த 12 ஆண்டுகள் இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள், அற்புதங்கள் இருக்கணும். ஏசப்பாவுக்கு சோஸ்தம். நாங்கள் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஏற்கனவே இந்த வீடு சேல்ஸ் பண்ணுறதா சொன்னாங்க, அதனால் வேறு வீடு பார்த்துக்கிட்டு சொன்னாங்க. அப்போ நாங்கள் நிறைய இடத்துல வீடு தேடினோம், ஆனால் வீடு கிடைக்கவே இல்லை. அப்புறம் இங்கே சிறுவர் முகாம் வந்து நடந்தது இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜில். அப்போ நான் வந்து உபவாசம் இருந்து அந்த ஜபத்துக்கு போனேன். அங்கே உபவாசம் இருந்து வர்றதுனால எனக்கு எப்படியும் ஒரு அற்புதம் செய்யணும், நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி ஜபம் பண்ணிகிட்டே போனேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் தேடாமலே எனக்கு ஒரு வீடு கிடச்சிது வாடகைக்கு. நான் அந்த வீடு வந்து நான் ஏற்கனவே இருந்த வீடை விட நல்ல நன்மையான வீடு. அதனால் இயேசுவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய பாப்பாவுக்கு சின்ன வயசில் ரொம்ப முடியாமல் தான் இருக்கும் எப்போவுமே. ஒவ்வொரு தடவை இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போய் அவளுக்கு வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கா. ஒவ்வொரு டைமும் ஏசப்பா தான் அவளை வந்து சரி பண்ணி எனக்கு நல்ல சுகத்தோடு தந்திருக்காங்க. இங்கே தான் அடிக்கடி தூக்கிட்டு வருவேன். தங்கரசி அக்கா ஜெபம் பண்ணுவாங்க, சிபிஎன்னை ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு நேரமும் ரொம்ப முடியாமல் இருந்திருக்கா. ஜெபம் பண்ணி இப்போ நல்லா இருக்கா. ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. இடையில கூட மாடி படியிலேருந்து முதல் படியிலேருந்து லாஸ்ட் படி வரைக்கும் கீழே விழுந்துட்டா. ஆனால் அவளுக்கு ஒன்றுமே செய்யலை. அன்றைக்கி காலையில் நான் இங்கே வந்தேன், ஆனால் ப்ரேயர் அட்டன் பண்ணலை. இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். பாப்பாவை பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா அப்படின்ட்டு. அந்த ஜபத்தினால தான் அன்றைக்கி மாடியிலேருந்து விழுந்தா, ஆனால் அடிப்படவே இல்லை. நல்லா இருக்கா. ஏசப்பாவுக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியம் வந்து கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியம். அதனால் இங்கே இருக்கிற ஆத்துமக்கள் அழிந்து போயிடக்கூடாது. இந்த ஆத்துமக்களுக்காக கர்த்தர் திறந்து கொடுத்த ஒரு வீடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நமக்காக அல்ல. எனக்கு கூட நிறைய நேரத்தில் சோறு வந்துடும். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னென்னா, இந்த பூமியில் ஒரு ஜனமும் என்ன செய்யக்கூடாது, பிசாசுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிற அந்த ஆக்கினைக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிற ஒரே தீர்மானத்தில் தான் கர்த்தர் இந்த இடத்துல இந்த ஊழிய வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தார். ஆனால் எத்தனையோ எதிர்ப்பு, எத்தனையோ போராட்டம், அப்படி மத்தியிலையும் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். என்னை கூட இந்த ஊழியத்தில் அழைச்சது முதல்ல மகனை தான் ஆண்டவர் வந்து அழைக்கும்போது எங்களுக்கெல்லாம் மறுபடியும் நான் அந்த இடத்துல
நான் சாட்சியாக நிற்கிறேன். ஏன்னா எப்படி இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது என்பது ஒரு சிலருக்கு என்ன செய்யலாம் தெரியாமல் இருக்கலாம். அதனால் நான் அந்த சாட்சியை சொல்லிவிட்டு நான் சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கும் 3 பொண்ணு 1 பையன். அந்த நாளில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் ஆண்டவர் வந்து தம்பியை ஊழியத்துக்காக கேட்டுக்கிட்டே இருந்தார். எனக்கு ஒரே பயம், எப்படின்னா கடன் நிறையா இருந்துச்சு, இந்த கடனை அடைக்கணும், இன்னும் 2 பிள்ளைகள் இருக்குது, அதுக்கு கல்யாணம் முடிக்க நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தான், நம்ம எப்படி ஊழியம் செஞ்சால் எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காமே இருந்தேன். ஏன்னா அவன் படித்தாலும் ஊழியத்துக்கு ஓடிடுவான். எப்போ பார்த்தாலும் காலையில் காலேஜ் போகிற பையன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர நைட்டு 11 மணி அப்படி தான் வருவான். எங்கே கேட்டாலும் அங்கே நிற்கம்மா. எனக்குள்ளே என்ன ஒரு வந்துச்சுன்னா, இனிமேல் நம்ம முழு நேரம்னா ஓடிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஒரு காரியத்துக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் தான் பியூலாவுக்கு இந்த ஒரு விசுவாசம், பியூலாவை நான் ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணேன். அவள் குடும்ப விஷயத்துக்கு வந்துருந்தா. அந்த டைமில் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டு அப்போ தான் எனக்கு முதல்ல பயங்கரமாக ஒரு இது நடந்தது. என்ன எப்படி சொல்கிறதுனே தெரில. ஆவியானவர் அவருடைய ப்ரெசன்ஸ்குள்ளே கொண்டு போய், நான் என் மகன் சிபி அவனுக்காக நீங்கள் ஜோமுனுங்க, நான் அந்த கிராமத்தை அசைக்கணும் அப்படின்னு பயங்கரமாக நான் நிறைய வார்த்தைகளை பேசினார். 11 மணிலேருந்து மத்தியானம் 1:30 வரைக்கும் பேசினார். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு அதை வந்து என்கிட்ட சொல்லாமே இருந்துக்கிட்டேன். ஏன்னா முழு நேரம் ஊழியத்துக்கு போயிடுவான், குடும்பத்தை கவனிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை ஆண்டவர் பேசினதை. 3ஆம் நாள் என்னால் இருக்க முடியல. அதனால் என் வீட்டில் யார் இல்லாத நேரம் அவனை கூப்பிட்டு, தம்பி நீ படித்து முடித்து என்ன பண்ண போகிறான்னே. என் படித்து முடித்து என் நாடி நரம்பு உறுப்பெல்லாம் ஊழியம் தான், அதனால் நான் ஊழியம் தான் செய்வேன். அப்போ நான் சொன்னேன், நாங்கள் இப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசினார். ஆனாலும் நீ என்ன செஞ்சுக்க, ஆண்டவர் உன் கூட பேசட்டும், நீ காத்துரு ஜெபம் பண்ணு அப்படின்னு. காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னால் 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சிடலாம், கடனெல்லாம் அடைச்சிடலாங்கிறது என்னுடைய திட்டம். அதனால தான் ஆண்டவர் காத்துருன்னு என் வாய் சொன்னாலும் என்னுடைய இருதயத்தின் திட்டம் அதுதான் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி சொல்லும்போது அவன் சொன்னான், ஏம்மா நான் 2 தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு உனக்கு நிறையா பணம் சம்பாதிச்சு தந்துட்டு நான் போகிறேன் ஊழியத்துக்கு அப்படின்னா. ஆனால் அவருடைய திட்டம் அது இல்லை. அவர் வந்து மறுபடியும் இருக்க கடன் ஏற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ரூமில் போய் கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் நான் அழுதேன் அந்த சின்ன ப்ரேயர் ரூமில். அப்போ வந்து ஆண்டவர் வந்து, ஆண்டவரே உங்கள் பையனை நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கிறது ஆனால் எனக்கு அடையாளமாக அந்த கடனெல்லாம் அடைச்சா அதுதான் எனக்கு அடையாளம் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். 1 வாரத்துக்குள்ள எல்லாம் கடன் அடைச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. 1 பைசா கடன் இல்லாமல் பேங்க்லேருந்து எல்லா ஜுவல்ஸ் வந்து எல்லாம் நல்லபடியாக செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, ஏன் மாம்சத்தின்படி பாதி நேரம் நீ ஊழியம் செய்ய, பாதி நேரம் உழைக்க போடின்ட்டு, சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், அப்படியே மைண்டை எல்லாமே அவனை பிஸ்னஸை பற்றியே பேசுவேன். நீ பிஸ்னஸ் பண்ணணும், அப்பாவுக்கு மேலாம் இப்போ நீ தான், அப்பா சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு, நீ தான் குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எப்போதும் அந்த பிஸ்னஸ் மைண்டே அதே தான் கொண்டு வருவேன். அப்படியே சொல்லி நீ ஊழியம் பண்ணு. ஏன்னா ஊழியத்துக்கு பண்ண விடாட்டாலும் ஆண்டவர் அடிச்சு போடுற பயமாக இருக்குது. இங்கே பிஸ்னஸ் பண்ணாட்டாலும் குடும்பம் எப்படி அவங்க இப்படியே ஒரு 2 இதுலேயும் மாம்சத்துலேயும் இப்படியுமே இருந்தேன். அதுக்கு பிறகும் மறுபடியும் ஒரு நாள் சும்மா உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் என்னோட கூட மறுபடியும் பேச ஆரம்பித்தார். பாதி வயசில் அவன் மறிச்சு போனேன், நீ என்ன செய்வான்னாரு. நான் பார்க்குறேன், இவனை பார்க்குறேன், பாதி வயசில் மறிச்சுக்கு எப்படி முடியும், நல்லா தானே இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ ஆண்டவர் ஒரு சின்ன காட்சியை காமிச்சு, இந்த மாதிரி அவனுக்கு ஒரு மரணம் நேரிட்டா என்ன செய்வேன்னாரு. எனக்கு பயம் கொடுத்துச்சு. தன்னாலே உட்காந்து அழ ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு முதலாக நான் கற்றுக்கொண்டேன், இந்த பிள்ளை நமக்கு கிடையாது, இது கர்த்தருடைய பிள்ளை, நம்ம பிள்ளைன்னு சொல்கிறோம். ஜீவன் அவர் தந்தது, அவர் நினச்சா எடுத்துருவார், நினச்சா தரலாம் அப்படி சொல்லி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்கள் பையன் உங்களுக்கு நான் தந்துடுறேன், உங்கள் பிள்ளை குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படி சொல்லிவிட்டு நான் அப்படி சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை முழு நேரமாக எடுத்து கர்த்தர் பயன் கொடுத்துருந்தார். என்னோடு கூட அநேக நேரம் பேசினார், முழு நேரமாக வரணும்னு சொல்லி. அப்போ நான் எப்படி, சரி நம்ம தான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஊழியத்து தான் போய்கிட்டு இருக்கோமே, பரவாயில்ல போக வேண்டாம், முழு நேரமாக நம்ம ஒப்பு கொடுக்காம பண்ணிட்டுருக்கோம். மற்றவங்ககிட்ட என் கூட இருக்கிற சகோதரிகள்லாம் சொல்லுவாங்க, ஏக்க நீங்கள் தான் எப்போ கூப்பிட்டாலும் ஜோம் பண்ண வரீங்க, அதான் கூப்பிட்ட இடத்துக்கு போகிறீங்களா, பிறகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் வீட்டெல்லாம் கவனிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். திருப்பி தான் எனக்கு வந்து வயிறு வலி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். நாங்கள் வந்து ஒரு பித்தப்பையில் கல் இருந்தது, அது ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் சித்தாவில் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம், அது என்னாச்சும் கட்டியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அதை அந்த கட்டியை நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லி ரிசல்ட் வரும்போது ஒரு கேன்சர்ன்ட்டு வந்துச்சு. அப்புறம் ஏவிஎம்மில் நீங்கள் இங்கே வர வேண்டாம், புற்றுநோய் ஆஸ்பத்திரிக்கு போயிருங்கன்னு சொல்லி கேன்சர் சென்டருக்கு எழுதி தந்தாங்க. நாங்கள் அங்கே போனோம். அதுக்கு முன்னால் நம்ம ஊரில் அசனம் முடித்தது உங்கள் அப்பா போவோன்னு சொல்லியிருந்தாங்க. அசனத்துக்கு அடுத்த ட்ரெஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க அப்படியே அள்ளி வீசிட்டாங்க. ஏன்னா நான் எப்படியாவது நான் அவளை காப்பாற்றுவேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. எல்லாருமே ஒரே அழுகையும் கண்ணீரும், வீட்டில் ஜபந்தான். எனக்கு ஒரே ஒரு பயம் வந்து, புறஜாதியின் மத்தியில் நான் செத்து போயிடக்கூடாது, ஏன்னா என் தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு போயிடக்கூடாது.
அவருடைய நாம தூசிக்கப்படக்கூடாது. இவங்க ஊழியம் செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, என்ன அணியம் செஞ்சாங்களோ செத்து போயிட்டாங்க இப்படிலாம் சொல்லுவாங்களே. அதனால் எல்லாருமே என் கூட பிறக்கிறவங்க எல்லாருமே சென்னையில் இருக்கிறனால நம்ம மறிச்சாலும் சென்னையிலே போய் இருந்து அங்கேயே இறந்து அங்கேயே அடக்க முடியணும்னு செவத்தியாபுரத்துக்கே தெரியக்கூடாது. இதுதான் நான் மனசில் வச்சுருந்த திட்டம். அதனால் எப்படி நம்ம பிழைக்க மாட்டோம், மாத்திரைலாம் போட்டாச்சுன்னா எப்படி முடியலாம் நமக்கு கொட்டிடும், நம்ம அதோட எப்படி நம்ம அசிங்கமாக அலைய முடியும், இப்படிலாம் எனக்கு மனசில் அப்படிலாம் தோணிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என் இளைய மகளுக்கு கல்யாணம் ஆகலை. அவள் அப்பப்போ ரூமுக்குள்ள வருவாள். 3 பேருக்குமே கல்யாணம் ஆகலை அந்த டைமில். அப்போ அவள் உள்ளே வரும்போது நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு 2வது பொண்ணு கல்யாணம் ஆயிரும், அப்புறம் இந்த பையன் கல்யாணம் முடிச்சிருவான், மருமக நல்லா வந்தால் தான் நம்ம பிள்ளைய வச்சுருப்பா, நம்ம என்ன பண்ணேன் நமக்கு ஒன்று ஆயிட்டுனா அந்த பிள்ளைய கவனிக்கிறது யார் அப்படியே யோசிக்க ஆரம்பித்தேன். யோசித்தேனே எனக்குள்ளே தாட்டி என் தங்கச்சிலாம் ஃபோன் போட்டு நிறைய வசனங்களை சொல்லுவாள். இதை சொல்லு, அவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு, அவங்க உயிரோடு இருக்காங்க, இவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு, இவங்க உயிரோடு இருக்காங்க, ஒன்றும் பண்ணாது அப்படி சொல்லுவாள். சொல்லிட்டு போய் அவள் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாளாம். என் தம்பி ஃபோன் பண்ணுவான், உனக்கு என்ன பண்ணுன்னு, அம்மா அங்கே ஒரே அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு யார்ட்டும் பேசுறதுக்கு எதுவுமே விடாது, ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னால் எழுந்துச்சுலாம் உட்காரலாம் முடியாது, படுத்து கிடந்தே யோசிப்பேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவரே மரித்து உயிரோடு எழுப்பின தேவன், நீங்கள் 4வது நாள் லாசருவை உயிரோடு மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பிய தேவன், எனக்கு சுகந்தர உங்களால் ஆகும் அப்படி சொல்லி நிறைய வார்த்தைகளை எனக்கு கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அதுகளை மட்டுமே நான் இருதயத்தில் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி சாப்பிடாமையே மதுரைக்கு போகிறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு டீ குடிக்கிற பழக்கம் ரொம்ப உண்டு, எந்த இதுலேயும் இறங்காமல் அப்படியே எல்லோரும் மதுரை வரைக்கும் போயாச்சு. மதுரையில் போய் வேணா ஆஸ்பத்திரி விசாரித்து நாங்கள் பையன்தான் விசாரித்து நாங்கள் உள்ளே போகிறோம். அது பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த புற்றுநோய் ஆஸ்பத்திரி பார்க்கும்போது ஏன் முன்னாடி எழுதி போட்டுருக்கு, புற்றுநோயாளிகளுக்கு இப்படி சாப்பாடு கொடுக்கணும், நீங்கள் இவங்களை கவனிக்கணும், இப்படி தான் அவங்க இருக்கணும்னு போட்டிருக்கு. எங்கள் வீட்டுக்காரங்க அப்படியே போய் ஒரு டவலை வயலை வச்சு கடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லோரும் அப்படியே போயாச்சு. எனக்கு என்னென்னா இனி நம்ம எப்படியும் பிழைக்க மாட்டாங்க, வர்றவங்க ஆட்களெல்லாம் பார்க்கேன், பாவம் இவங்க அப்படிலாம் யோசித்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் சொன்னேன், ஆண்டவரே அங்கேருந்து போகும்போதே நான் தீர்மானம் எடுத்தேன், உம்முடைய நாமத்தை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீர் தான் ஆண்டவர் தான் தெய்வம், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் இயேசு தான் தெய்வம் என்பதை நான் தைரியமாக அறிவிப்பேன். ஆண்டவரே உயிருள்ள நாளெல்லாம் உங்களுக்காகவே நான் வாழுவேன்னு சொல்லி என்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். எனக்கு ஒரு மாத்திரை தரக்கூடாது, நீங்கள் கொடுத்தா பரிபூர்ண சுகம்தான், எனக்கு வியாதியே இல்லைன்னு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு நான் இருந்தேன். அங்கே எனக்கு செக்கப் பண்ணி முடிக்க கிட்டத்தட்ட மணி 4:30-5 மணி ஆகிட்டு, சாயந்தரம் ஆகிட்டு முடிச்சிட்ருக்கா. அப்படியே டாக்டர் பார்க்காரு. இங்கே கேன்சர் என்ன சொல்லும்போதும் ஏவிஎம்மில் டாக்டர் மாதிரி என்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிச்சாங்க. என் முகத்தை பார்த்து யோசித்து விழுங்கி தான் சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் இருக்கும்போது தான் கேன்சர்மா அப்படின்னு. அங்கேயும் அவங்க இல்லைன்னு ரொம்ப முழிக்காங்க, கேன்சர் இல்லைன்ட்டு வந்துச்சு. அல்லையா இருக்கிற ரிப்போர்ட் இருந்துச்சு இல்லைங்கிறவர் அப்படியே பார்க்க இருந்த டாக்டர், அப்படி வயசான டாக்டர் தான். பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டார். ஒரு வேளை மாத்திரை கூட கர்த்தர் எனக்கு என்ன செய்யலை, தரல. கர்த்தர் என்னை கிருபையாக ஆசீர்வதித்தார். ஏன்னா இந்த ஊழியத்துக்கு எப்படியாவது நிற்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், அதை எனக்கு அனுமதித்தார். பாருங்கள், நான் வந்தேன், வர்ற வழியில் அதுக்கப்புறம் இவங்க அப்பா ஒரு 5 மணி இருக்கும், நல்ல ஹோட்டல் இருந்தால் பாருங்கள் போய் சாப்பிடணும். ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு நல்ல பிரியாணி இருந்துச்சு, பசங்கள்லாம் நல்லா வேணுங்கிற சாப்பிடுங்கடா. நாங்கள் சாப்பிட்டு எங்களை கர்த்தர் கிருபையாக எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலம் அநேக ஆத்துமக்களை கர்த்தர் ரட்சித்து கொண்டிருக்கிறார். அநேக ரகசிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அநேகர் ஃபோன் மூலமாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அநேக ரட்சிப்பின் சந்தோஷத்தை. நேற்று கூட ஒரு சகோதரி அவங்க வீட்டில் இப்போ ஒரு மரணம் விழுந்து எனக்கு ரொம்ப கஷ்டம், ஐயோ அவங்க பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவங்க ஜெபம் எனக்கு ப்ரேயர் பண்ணி விடுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லேலூயா. ரொம்ப நான் திடீர்னு ஐயோ அவங்க மாப்பிள்ளை இறந்துட்டாங்களே, எப்படி ஃபோன் பண்ணி சின்ன வயசு பிள்ளை நம்ம எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் ஃபோன் போட்டுட்டு வச்சுட்டேன், விசாரிக்கலன்னு சொல்லுவாங்க நின்று. அதுக்கப்புறம் போட்டுட்டு சும்மா பேசிட்டு அப்படி வச்சேன். அப்புறம் நான் வைக்க வரும்போது அவங்க சொன்னாங்க எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் அல்லேலூயா எல்லாம் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் வருது என் மாப்பிள்ளை கட்டீஸ்வர சாவர நேரத்தில் நினச்சிட்டோம், நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டோம். நாங்கள் அல்லேலூயா. கர்த்தர் எதற்காக என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ ஆண்டவர் பெரிய காரியங்களை ஊழியத்தின் மூலமாக ஆரம்பத்துலலாம் நீ போய் வருந்தி அலம்பார், எல்லார் வீட்டுக்கும் போவேன், வாங்க நீ யாரும் வரமாட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் கூப்பிட்றேன் யாரும் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சண்டை போடுவேன். இனி நான் கூப்பிட ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கர்த்தர் கிருபையாக அவர் கூட்டி சேர்த்து அநேக ஆத்துமக்களை என்ன செஞ்சுருக்கிறார், தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாம இப்படி. இது மாத்திரம் எனக்கு சந்தோஷம் கிடையாது, எல்லா ஆத்துமக்களும் பரலோகத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. அதில் இதில் கூட நிறைய பேர் சாட்சி உள்ளவங்க இருக்கீங்க. சுதா கூட எலும்பலியேன்னு தெரியும், அம்மா அங்கே பின்னால் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்கள் சுதா எலும்பலின்னு சொல்லி. ஒருவேளை அவங்களாம் நம்ம தினம் சொல்கிறோமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க, வாரம் சொல்கிறோமே அப்படி கிடையாது. இது வருஷத்தில் ஒரு நாள் யாராவது அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் நம்ம சாட்சி சொல்கிறது வந்து நம்ம பெருமைக்கு இல்லை. இங்கே சுகம் கொடுக்கறது நாங்கள் யாருமே இல்லை, கர்த்தர் கொடுக்குறார் சுகம். அல்லேலூயா. அவரால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அவர் தான் கொடுக்கிறார். அவருடைய நாமம் எப்படி இன்னைக்கு அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். எத்தனையோ பிரஜாதிகள் தேவனை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மளை கொண்டு மையப்படுறது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பரலோகம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும். ஆவியானவர் இந்த இடத்துல தான் உலாவி கொண்டிருக்கிறார். பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய நான் மகிமைக்குன்னு தான் நம்ம எல்லாரும் சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் யாராவது வந்திருப்பாங்க, அவங்களோடு கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம், சாட்சி சொல்கிறோம். நீங்கள் யாராவது சாட்சி சொல்லணும், நானும் சொல்லணும்னு விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தை தான் நம்ம மகிமைப்படுத்துகிறோம், யாருக்கும் அல்ல. எத்தனையோ பேர் கட்சி கூட்டத்தில் போய் என் தலைவர் அதை செஞ்சார் இதை செஞ்சாருங்க போதும். ஏன்னா எனக்கு கூட சில கட்சிகள்லேருந்து அழைப்பு வந்தது, மறுபடியும் சேர்மனாக நிற்கிறதுக்கு எனக்கு அழைப்பு வந்தது. எனக்கு பாருங்க ஒரு 5 வருஷம் இருந்த ஒரு இதில் கொஞ்ச நாள் திருப்பி கூட்டன்னு எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது. மறுபடியும் நம்ம நின்றோம் அப்படி சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது, நீ ஊழியம் செய்ய முடியாதுனாரு. உலகமா தேவனா பரலோகம், அது 5 வருஷம் பொறுப்பு தான் உனக்கு, இது ஆயுள் முழுவதும் உள்ள பொறுப்பு, நம்ம ஆயுசுக்கு பிறகும் கர்த்தரோடு இருக்கிற பொறுப்புன்னு சொல்லி என் கர்த்தர் எனக்கு அதிலேருந்து எனக்கு கிருபையாக எனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு அனுதினமும் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கை நம்ம போகும்போது நம்முடைய கிரியைகள் என்னங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். நம்ம யாருக்காக என்ன செஞ்சோம், இங்கேருந்து எத்தனை ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டு போகிறோம், இதுதான் கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. நம்ம எத்தனை வீடுகள் கட்டி வச்சுருந்தா நீ என்னெல்லாம் வச்சுருந்தானே ஆண்டவர் கேட்க மாட்டார். அதெல்லாம் நம்ம அவரோடு இருக்கும்போது நம்ம நினைவுகளை, சிந்தனைகளை, ஆசைகளை, விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறவர். யாராவது சாட்சி சொல்லணும், நானும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தணும் விரும்புகிறேன், நீங்கள் நிறையா சொல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய நாம் மகிமைக்கின்ற அவர் செய்த நன்மையை நீங்கள் சொல்லலாம். நான் கடைசியில் இல்லை ஜோம் பண்ணி முடிக்க போகிறேன். யாராவது சொல்ல வரீங்க? நான் எனக்கு ரேசி அவரான்னு நினச்சேன். அவளும் ஒரு உயிருள்ள சாட்சி, ஊர் போயிட்டு போல அது. அவள் நல்லா இந்துலேருந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கூட நம்ம இங்கே நிறைய வாட்டி நம்ம அந்த சாட்சி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன். சரி அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஆனாலும் கூட ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எனக்குள்ளே உணர்த்தினதுனால இந்த நேரத்தில் ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக நான் அந்த சாட்சி சொல்கிறேன். ஏசப்பா கூட என்ன இந்த 2014 வருஷத்தில் தான் இந்த இடத்துக்கு கூட ஏசப்பா என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ கூடாரம் அந்த பக்கம் இருந்துச்சு. எங்கள் அம்மா தான் ஒரு நாள் திடீர்னு இம்மா அங்கே ஜெபத்துக்கு நான் போகிறேன் நீ வான்னு சொல்லி எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. அப்போ எனக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, சரீரத்தில் பலவீனத்து நிமித்தமாக நான் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப கவலையோட பாரத்தோடு இருந்தேன். ஆனால் கூட ஏசப்பா அந்த வந்த முதல் நாள்லேயே ஆண்டவர் என்னை பலப்படுத்தினாங்க. என்னுடைய ரட்சிப்பை புதுப்பிக்க ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அதே போல் அப்புறம் அந்த இடத்துல கூட மறுபடியும் தொடர்ந்து ஏசப்பா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் கூட வருவதற்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அப்போ என் பையனுக்கு 2வது பையனுக்கு கூட அவனுக்கு 2.5 வயசு இருந்துச்சு. அப்போ அவனுக்கு யூரின் போகிற இடத்துல அவனுக்கு ஏதோ சதை வளர்ந்துருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கடி வந்துட்டு இருந்ததுனால நான் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அவனுக்கு 2.25 வயசுக்குள்ளே அவனுக்கு அது சரியாகலைன்னா நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கூட ஏசப்பா அவனுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது, இங்கே தான் அந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்தில் தான் நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். அவனுக்கு நான் சர்க்கம்சேஷன் பண்ணாமலே அவனுக்கு சரியாயிரும் ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் கூட ஏசப்பா அவனுக்கு 2.25 வயசு ஆகிறதுக்குள்ளாகவே அது நல்ல பரிபூர்ணமாக சுகமாகிறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதுபோல் கூட என்னையும் ஒவ்வொரு வாரமும் ஏசப்பா பலப்படுத்தி என்னை நடத்திட்டு வந்தாங்க. நான் யாருக்காக இந்த இடத்துல நான் ஜெபிச்சாலும் ஏசப்பா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இங்கே 3வது அக்கா கூட இருதய பிரச்சனை நிமித்தமாக ரொம்ப மரண போராட்டத்தில் பயத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கூட ஏசப்பா அவளை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி என் கூட பேசி அவளை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தாங்க. அவளும் இந்த இடத்துல அந்த போராட்டத்திலேருந்து அவளுக்கு ஏசப்பா பரிபூர்ண விடுதலை கொடுத்தாங்க. ஆனால் கூட இங்கே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க குடும்பத்தில் ரொம்ப அங்கே வரக்கூடாதுங்கிறது பிரச்சனைனால இப்போ கூட கொஞ்ச நாள் அக்கா வர முடியல. நாளும் கூட ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து இப்போ கூட ஒரு வீடு கட்டுவதற்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. ஆண்டவர் கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் 2வது அக்காவுக்கும் ஒரு பேபி பிறந்து அந்த அக்காவும் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பிரச்சனையோடு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒரு மரண போராட்டமாகவே இருந்துச்சு. நான் கூட இந்த இடத்துல ஜோம் பண்ணுவேன், அத்தனை சொல்லி ஜோம் பண்ணுவேன். எல்லாரும் எங்களுக்காக ஜோம் பண்ணாங்க. ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இம்மட்டுமா எங்களுக்கு ஜீவன் சுகம் பலனை கொடுத்து வழிநடத்தி வந்திருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் நிறைய பிரச்சனை, போராட்டம், பலவீனம் சரீரத்தில், எனக்கும் மரண பயம் எல்லாம் இருந்துச்சு. ஏசப்பா இந்த இடத்துல தான் அந்த பயத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கு இந்த இடத்த எனக்கு ஆசீர்வதித்து தந்திருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்ததாமே இந்த சிறுசாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தருக்கு சோஸ்திரம். நான் இந்து குடும்பத்தில் பிறந்தவ. கல்யாணம் பண்ணி கொடுத்தது கிறிஸ்டினில். 2 வருஷமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டேன். எனக்காக தான் தோணுச்சு கர்த்தர்கிட்ட வந்தால் கண்டிப்பாக குழந்தை கொடுத்துருவாருன்னு. நானாக தான் மாறினேன், என்னை யாரும் மாறவும் சொல்லலை. மாறினேன். கரெக்டாக 1 வருஷத்தில் எனக்கு குழந்தை கிடச்சிட்டு சந்தோஷத்தில் இருக்கும்போதே 3ஆவது மாதமே ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லைன்னா குறப்பிரசவம் ஆயிரும்னு சொன்னாங்க டாக்டர். ஏவிஎம்மில் சொன்னாங்க. ஆனால் நான் கர்த்தர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். 2 வருஷம் கழித்து கொடுத்துருக்காரு குழந்தைய, அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டார், அதனால் ஸ்டிச் பண்ண மாட்டேன்னு சொல்லி கரெக்டாக எனக்கு 9ஆவது மாதம் தான் குழந்தை பிறந்துச்சு. கரெக்டான வெயிட்டில் பிறந்தா, எந்த பிரச்சனையும் இல்லை டெலிவரியில். அந்த இருந்தாலும் பயமாக இருக்கும் 7ஆவது மாதம் வரும்போது. ஏவிஎம்மில் சொன்னாங்களே, சொன்னது ஒரு டாக்டர் தானே, திடீர்னு ஆயிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் ப்ரேயர் தான் பண்ணுவேன். இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். சிபிஎன்னா எனக்கு குழந்தை பிறக்கணும்னு எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. சிபிஎன்னா விஜயண்ணா எல்லாம் சேர்ந்து வந்து பண்ணாங்க. அங்கே என்னோடய ஜப குறிப்பெல்லாம் பேப்பரில் எழுதி வந்து ப்ரேயர் பண்ணாங்க. நான் எழுதி கொடுத்த எல்லாமே ஏசப்பா எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஏசப்பாவுக்கு கோடான கோடி சோஸ்திரம். ஏசப்பா கொடுத்த குழந்தைய ஏசப்பாவை மகிமைப்படுத்துகிற மாதிரி வளர்க்கணுங்கிறத ஆசைப்பட்றேன். அதுக்கு கர்த்தர் துணையாக நிற்கணும். சோஸ்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நானும் கூட சாத்தியானத்தில் கொடான கொடி சூத்திரம். எனக்கு 3 மகன் இருக்கான். இல்லை 3 பேரும் பணம் தந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் இந்து கோயிலுக்கு போயிட்டான். இந்து கோயில் போகணுன்னு எங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு வேட வீட்டில் போய் வடைக்கு தான் செலவு துட்டு தர மாட்டான். அதனால் நான் இவனை 2 பேரும் தந்துக்கிட்டு இருப்பான். அந்த 2 பையன் தான் தந்துக்கிட்டு இருப்பான். அவன் என்ன அன்றைக்கி அவங்ககிட்ட போய் கேளு, என்கிட்டே கேட்கறதுக்கு அவனையும் தானே நீ பெற்றா, அவங்ககிட்ட நீ கேட்க வேண்டியதானே, என்கிட்டே கேட்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தர முடியாது போ அப்படின்ட்டான். உனக்கு தர முடியாது, அவங்ககிட்ட வாங்கிக்க இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நான் சரி தரட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு பை விழுந்துக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு வந்துட்டேன். பை விழுந்துக்கிட்டு கூட்டத்தில் வந்து உட்காந்துருந்தேன். வரையும் புத்துட்டு பேங்கில் போட்டுக்க எடுத்துக்க போவி அப்படின்னு சொல்லிட்டான். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிக்கணும். 100 மகன் குழந்தை இல்லாமல் இருக்கான். அவனுக்கு கர்த்தர் கற்பத்தையும் கனியும் கொடுக்கணும். இங்கே இந்த கூட்டத்தில் நான் சாட்சியோட கர்த்தர் கிருபை செய்யணும். கர்த்தருக்கு கோடான கொடி சோத்திரம். ஆமீன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர். வேறு யாரும் இருக்கீங்களா சாட்சி சொல்ல? அப்புறம் நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. வரணுன்னா நீங்கள் என்ன செஞ்சிரு. ரமேஷ் சொல்லிட்டா எஸ்தர் கவனிக்காமல் இருந்திருக்கியே. யார் யார என்னையா என்ன சொல்லணுங்கிறதில்ல, கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்ல போதும். எல்லாம் மகிமையும் தேவனுக்கு. அப்படின்னு சொல்லு. பரவாயில்ல ஆசம்மா. சரி அவங்க சரி. ஹல்லேலூயா. வேறு யாராவது சொல்ல வேண்டியிருக்கா? இல்லை கொஞ்சம் ப்ரே பண்ணிடவா சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக? ஸ்தோத்திரம். எல்லார் கண்களை மூடி அநேக சாட்சிகளை பார்த்தோம். தேவ நாமம் மயப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் சொந்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே. இந்த நாளில் சாட்சியாக நிறுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்பா உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பாதத்தில் விழுகிறோம் தகப்பனே. அப்பா சாட்சிகள் போதாது ஆண்டவரே, இன்னும் அநேக பேரை கர்த்தரை எழுப்பி தருவீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உயிர் உள்ள சாட்சிகளை என் கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சாட்சியா நின்ன பிள்ளைகளை ஆண்டவரே சத்துரு தொடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா வேலி அடுத்த பிள்ளைகளை கிருபையாய் நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு நீங்கள் செய்த நன்மைகளுக்காய் கொடா கொடி நன்றி ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அப்பா அநேகர் வந்து ஆண்டவரே கர்த்தரை அறிந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா கேட்ட எல்லா விண்ணப்பத்துக்கும் நீங்கள் செவி கொடுத்தது செய்ததை எல்லாவற்றும் நாமத்தை மேன்மைப்படுத்திருக்காங்க அப்பா. எல்லா கனம் மகிமை உங்களுக்கே உண்டாகட்டும் ஐயா. ஒவ்வொருவருக்காக நன்றி துதி பலிகளை நான் ஏறெடுக்கிறேன் தகப்பனே. ஐயா ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் கூட கர்த்தாவே இதில் வந்து வீடு கட்டுறதுக்காக கற்பத்திற்கனிக்காக பிள்ளைகள் முடித்த ஒவ்வொரு சாட்சிகளையும் நீ நிறைவேற்றி கொடுத்து வருகிற ஆண்டுகளில் இன்னவர்களை சாட்சியாக எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் அநேக சாட்சிகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் கூடுகையின் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லா மகிமையும் உங்களுக்கே செலுத்துறோம் அப்பா. என்னை அடிமை தாழ்த்துக்கிறேன், ஒன்றுமில்லை, நீங்கள் மட்டுமே விடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.